ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோட இனிவும். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் ஒரு நியூ ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னி செய்யலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 to 7 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆன பின்னாடி அதில் கடலைப்பருப்பு ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வரக்கூடாது, லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுப்படுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்கோங்க. ஒரு பக்கம் அதே போல் எந்த அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. அதே 10 டேபிள் ஸ்பூன் அந்த ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை இது வறுப்பட்ட பின்னாடி அதோடு சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, லைட் ப்ரௌன் கலர். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்ததால் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அது ஃப்ரை ஆனதால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதோடு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் லைட்டாக கண்ணாடி பக்குவத்தில் வரணுங்க. ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். அதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு இந்த சட்னிக்கு தேவையான ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி உள்ளே சேர்த்துடலாங்க. தக்காளி உள்ளே சேர்த்துட்டு அதையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி வருங்க. அந்த டைமில் காரத்துக்கு ஏற்ப நான் 2 வரமிளகா சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா, இது நார்மல் காரம் தான் வரும், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் அப்படின்றவங்க இன்னொரு வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் வதக்கினா போதுங்க. ஒரு குட்டி பிஞ்ச் அளவுக்கு புளியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்காங்க. ஆயில் ஹீட் ஆன பின்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்காங்க. அது பொரிஞ்ச பின்னாடி ஒரு 5 to 7 கறிவேப்பிலை சேர்த்து அதையும் பொரிஞ்ச பின்னாடி அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டாங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம தாளித்ததை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய சுவையான டேஸ்டியான நியூ ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.